மிதுன் சார். மேடம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க இங்க சத்தம் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு டீடைலும் உங்களுக்கு தெரியாதா? 19 வருஷமா நாய் மாதிரி அலையற சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம். अरे बेटी देखो जाओ சார், நான் அவரை பார்க்கணும். சாராயம் குடிச்சாக்க சங்கீதம் தானா வரும். சாராயம் குடிச்சாக்க சங்கீதம் தானா வரும், தானா வரும். தண்டபாணி கடையிலையும் சரக்கு இல்ல, ஆறுமுகம் கடையிலையும் சரக்கு இல்ல, நம்ம மானூர் கடையிலையும் சரக்கு இல்ல. ஹலோ, என்ன? லான்ஸ் நாயக் முகமது மூசா, 19வது வருட நினைவு அஞ்சலி. எங்க பாரு நாயக் மூசா, உனக்கு தெரியுமா? 19 வருஷம் ஆகுது. நான் ஒரு மிலிட்டரி சரக்கு அடிச்சு 19 வருஷம் ஆகுது. நீ இப்படி சாக்கு துணியில ட்ரெஸ் மாட்டிட்டு கண்ணை தூக்கிட்டேன்னு இல்ல. சீக்கிரம் இங்க வந்து இங்க இருக்கிறவனுல எல்லாம் சுட்டு கொண்டு போட்டுறா. முடியாதுல்ல? சரி, ஓகே. ஜெய்ஹிந்த். தாமி, எஸ், டெல் மீ. தாமி, யாரது? நான் தான் மூசா. எந்த மூசா? மூசா, உன்னோட மூசாடா. ஐயோ பேயே, யாராவது காப்பாத்துங்க. கொண்டுடாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னது? சுட்டு கொல்ல சொன்னல. என்னது? கிட்ட வராத சாத்தானே, கிட்ட வராத. இது சிலுவை. சிலுவைக்கு இந்து பேய் முஸ்லிம் பேய்லாம் கிடையாது. இங்க இருந்து போயிடு சாத்தானே. நான் பேய் இல்லடா, மூசாடா. உசுரோட இருக்கிற மூசா. கை காலெல்லாம் இருக்கு. வாடா, கொஞ்சம் வாடா. வா. இந்தா போடுங்க. அப்ப நீ சாகலையா? இல்ல. நீ இன்னுமா சாகல? சொல்றேன்டா, வா. அடக்கடவுளே, மறுபடியும் செத்துட்டானா? சார், மூசா சார், மூசா சார், மூசா சார். பசியில கண்ணே தெரியலடா. அதுக்காக நீ என்ன சாப்பிட மாட்டிய? அதெல்லாம் சாப்பிட மாட்டா பரதேசி. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? அட கடவுளே, காலையிலே பிச்சைக்காரன் வந்துட்டான். இங்க யாரும் இல்ல, அப்புறம் வா. சாரா, ஐயோ, இந்த பிச்சைக்காரனுக்கு என் பேரெல்லாம் தெரியுது. அண்ணம்மா. யாருக்கு அண்ணன்?
உன் மூசா அண்ணன் தான். மூசாண்ண செத்து போய் 20 வருஷம் ஆகுது. இப்பதான் அவரை தேடி வரீங்களா? நான் உன் மூசா அண்ணம்மா. ஆ? ஏய், மூசாண்ணா, மீரா, மூசாண்ணா. கொஞ்சம் சத்தம் போட மாதிரி அழாத, கொஞ்சம் பேசாம இரு, எனக்கு தெரியும். மூசாண்ணா. வாயம் கடவுளை, இவன் வேற போறானே. சுரேஷ், இன்னைக்கு வேண்டாம், எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்க மரம் ஏற போறது இல்லையா? நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், நீ கிளம்பு. அத போன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? மனுஷனை ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? ஓ, விருந்தாளி வந்திருக்காங்களா? விருந்தாளி இல்ல, வீட்டுக்கு சொந்தக்காரன். ஓ, 2 வாரத்துக்கு நான் ரொம்ப பிஸி, அப்புறம் நான் வர மாட்டேன். தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். ஈராக்ல இருக்கிற நம்ம தமிழ் பசங்க செத்துட்டாங்க. உண்மைதான், அவங்க செத்துட்டாங்க. அவங்க எல்லாம் உன் கூட வந்திருக்காங்களா? ஆமா, செத்து போனவங்க இங்க டூர் வந்திருக்காங்க. உள்ள போய் நல்லா உட்காந்து சரிங்க, யாராவது பாத்திர போறாங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன். ஏன் பார்த்தா என்ன? பார்த்தாங்கன்னா நீங்க இன்னும் சாகலன்னு. இல்ல, அப்ப செத்தது யாரு? அத அவங்கிட்டே போய் கேளு. சுடுகாட்டுல தான் உங்க பணத்தை புதைச்சிருக்காங்கல்ல. ஆ? என்னால இதை நம்பவே முடியல. எனக்கும். ஐயோ கடவுளே, நீங்க உண்மையிலே கடவுள்தான். உங்களை யாராவது பார்த்தாங்களா? தாமி கிழிஞ்சது. என்னங்க? நீங்களாங்க? என்னங்க? நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இப்ப எதுக்காக நீ அழ ஆரம்பிக்கிற? அதிகமா சந்தோஷம் வந்தா நீ எப்பவுமே இப்படிதான். உன்னோட மூசா வந்துட்டன்ல. நம்ம பொண்ணு எங்க? ஆமினா பக்கத்தூர்ல இருக்கா, அங்கதான் படிக்கிறா. வீடுலாம் ரொம்ப பெருசாயிடுச்சு. நம்ம ரூம் எங்க இருக்கு? இந்த ஜென்மத்துல மறுபடியும் உங்களை பாப்பலாம் நினைக்கவே இல்லை. நாங்களும் தான். இல்ல, இத்தனை வருஷமா எங்க இருந்தீங்க நீங்க? ஜெயில்ல நான் 19 வருஷமா ஒரு பொணமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அந்த கடவுள்கிட்ட நான் ஒரு விஷயத்த மட்டும்தான் கேட்டேன், உங்க எல்லார் முகத்தையும் ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும்னு. அம்மா. பையன். என் பையன். எங்களோட பையன். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னங்க? நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா ஒரு மிஸ் காலாவது கொடுத்திருக்கலாம்ல.
டேய் மாறி கூப்பிடுறேன். வாடாங்க. அழகா இருக்கணும். கள்ளி தண்டு முள்ளோ முள்ளு கொண்ட பூவோ கத்திரி பண சிக்காதுங்கோ வந்தரங்கு நஜின்னோ தேக்கடி மர கையோ கை உதவிட காத்தவனோ நாடு டெவலப் ஆயிடுச்சுல அதான் ஆடி ஒட்டும் பூதானோ எங்கள் மண்ணின் மீசானோ தேரேதானோ மீதியை வச்சுக்க, நாம அப்புறம் சந்திக்கலாம். அது நீங்க வச்சுக்கங்க, தேவைப்படும். நீங்க செத்து போனதுக்கு அப்புறம். இல்ல, நான் மிலிட்டரி மேன்ட்ட காசு வாங்குறது இல்ல, நீங்க எங்களுக்காக தானே. மத்தாய், ஜெய் ஹிந்த். விட்டுருங்க விட்டுருங்க, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதெல்லாம் நேர்ல பார்த்தாதான் உனக்கு புரியும். அப்படிதானக்கா? டேய் நீ போடா. அந்த பையனை பாத்தியா நீ? அவளோட சின்ன பையன் மீராவை உரிச்சு வச்ச மாதிரி கண்ணு மூக்கு எல்லாம் அப்படி மீரா மாதிரியே இருக்குது. அவனை வெறுப்பேத்தாம போடா, வாய முடிக்கிட்டு. அவனே ரொம்ப டென்ஷனாயி இருக்கான். செத்த பாம்பு அடிக்கிறதுக்குன்னே இங்க வந்துருவான். இவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா நான் என்ன பண்றது? இந்த மிஸ்ட் கால்னா என்னது? இந்த உலகத்துல மனுஷங்களுக்கு 2 கால் தானே இருக்கு, இப்ப இன்னொரு கால் அதிகமாயிடுச்சு. நீ என்ன என்கிட்ட கேட்ட? மிஸ்ட் கால் அது அதுலதான் இருக்கும். பெல் அடிச்சு கட்டாச்சுன்னா வரும். உனக்கு இந்த போனை பத்தில ஒண்ணும் தெரியாதுல்ல. இது எவ்வளவு விலை? டாமி டச் போன் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு இத குடுத்துட்டான். என்னது? டாமி டச் போன் வாங்கிருக்கான்டா. அதுல நாம பாத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கலாமா. ஐயோ அடிக்குது. பச்சை பட்டை நமக்கு காது மேல வெயிடா. அங்க இல்லடா, இங்க. யாருப்பா? பிரகாஷா? பலா வத்தல் தானே. சாயங்காலம் வீட்டுக்கு வா. ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வா. சரி. சிகப்பு பட்டை நமக்கு கட் பண்ணி வை. சிகப்பு. உனக்கும் வேணுமா? பலா வத்தலை கேட்ட. நான் வத்தல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பலா சீசன் இருந்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் வாழணும்ல. கடவுளுக்கு பசினா என்னன்னு தெரியாதுல்ல. உங்க பையன்? அவன் பாலக்காட்டுல இருக்கான். இங்க இருக்கிற வீடு சொத்தெல்லாம் வித்துட்டு போற வழியில என்னையும் கூட கூட்டிக்கிட்டு குருவாயூர் கோயில்ல பூஜை பண்ண கூட்டிட்டு போயிருந்தான். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கோயில்ல உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனவன் தான். 2 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அவன் எனக்கு தான் பூஜை பண்ணிருக்கான்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிச்சை எடுத்து நான் அங்கேயே வாழ்ந்தேன். அப்புறம் அந்த கோயிலுக்கு தாமரப்பூ கொண்டு வந்த தாமி என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டான். பையன்? கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்குல்ல, அவன் பூஜையெல்லாம் பொறுமையா முடிச்சிட்டு வரட்டும். பாரதேசி பயலுல நெட்டை கொடுங்கடா. இந்த நெட்டை கண்டுபிடிச்சவனதான் முதல்ல உதைக்கணும். பேஸ்புக்கு புக்கா இதுல இருக்கா? அந்த மாதிரி புக்கலாம்? நீ இன்னும் பழைய புக்குங்களை தான் படிச்சிட்டு இருக்கியா? அந்த புக்கே பென்ஷன் வாங்குற அளவுக்கு காலம் மாறி போச்சு. இதுல லைவ் வீடியோவெல்லாம் வரு. டிக்கிலோனா எந்த மொழி வேணும்? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா. காட்டு. இப்போ அந்த அம்மா பார்த்ததுன்னா நம்மள கண்ட மேனிக்கு திட்டும். பரவாயில்லையா? ஹெட்போன் வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கு காட்டுறேன். நம்ம என்ன பாக்குறோன்னு எல்லாருக்கும் எதுக்கு தெரியும்னு சொல்லு. நீ இத படி. நீ செத்தது நீயே படிக்கிற அதிர்ஷ்டம் உனக்கு தான் கிடைச்சிருக்கு. உனக்கு காட்டுறதுக்காக தான் தேடி கண்டுபிடிச்சேன். அவ்வளோ கூட்டம் நம்ம ஊர் திருவிழால கூட நான் பார்த்தது இல்ல. நம்ம ஸ்கூல் முனையில தான் நடந்துச்சு. அத நீ பார்த்திருக்கணுமே. நீ உண்மையிலேயே இலுமினாண்டியா? இலுமினாண்டி? என்னது? ஒன்னும் இல்ல. நீ உண்மையில எங்க தான் இருந்த?
அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த 4-5 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுடைய டெட் பாடி கூட தான் என்னையும் தூக்கிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அதுல ஒரு பாடியில ஏதோ அசைவு இருக்குன்னு யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காங்க. 2 மாசத்துல போர் முடிஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு சுயநினைவு வர்றதுக்கு 8 மாசம் ஆயிடுச்சு. பாகிஸ்தான்ல இருக்கிற ஏதோ ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ல ஊரு பேருன்னு எதுவுமே தெரியாம நான் அங்கேயே இருந்தேன். உயிர் மட்டும்தான் பிரியல. நான் கோமால இருந்தேன். பேர் என்ன? காஷ்மீரியா? பத்தானா? ये मुसलमान है पक्का. எனக்கு நினைவு வரும்போது பாகிஸ்தான்ல அரசாங்கம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நவாஸ் ஷரீப்பை வெளியேற்றிட்டு முஷரஃபோடைய ராணுவம் ஆட்சியில இருந்தது. எனக்கு சுயநினைவு மட்டும்தான் இருந்தது. பேசவோ எழுந்திருக்கவோ என்னால எதுவுமே பண்ண முடியல. இந்திய ராணுவ வீரன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த உலகத்தை மறுபடியும் நான் பார்க்க மாட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அங்க கடவுள் மாதிரி ஒரு நேவி டாக்டர் ஒருத்தர் வந்தாரு. அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. செத்த போன மாதிரி இருந்த என்ன மறுபடியும் வாழ்க்கைக்குள்ள திரும்பி கொண்டு வந்தாரு. அந்த நேரத்துல தான் சைத்தான் கடவுளுடைய ரூபத்துல அங்க வந்திருக்குமோன்னு இப்போதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. கடல்ல எல்லைக்கோட்டை மீறினதுக்கு பாகிஸ்தான் நேவி பிடிச்ச இந்திய மீனவர்கள்ல ஒருத்தர் நேவியோட கன் ஷூட்ல செத்துட்டாரு. குஜராத் கட்சியிலிருந்து தெரியாம பாகிஸ்தான் நேவியில மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி மனுஷன். யுவா கட்ச் முகமது கட்ச்வாலா, குஜராத் ஃபிஷர்மேன். பிடிபட்ட மீனவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கு காட்ட ஊரு பேரு சுயநினைவு எதுவுமே இல்லாம இருந்த என்ன டாக்டர் என்ன அந்த கூட்டத்துல சேர்த்துட்டாரு. அது நேவியை காப்பாத்துறதுக்காக பண்ணாரா இல்ல என்ன காப்பாத்துறதுக்காக பண்ணாரா அப்படின்னு கேட்டா எனக்கு இன்னமும் தெரியல. கடல்ல தெரியாம எல்லைக்கோட்டை தாண்டவங்கள அங்க புடிச்சு ஜெயில அடைச்சி கொஞ்ச நாள் கழிச்சு விடுதலை பண்றதெல்லாம் அங்க சாதாரணம். ஆனா நான் அங்க செத்தவனுக்கு பதிலா அங்க போனதுனால என்ன அவங்க வெளியே போகவே விடல. நான் யாரு எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லவும் முடியல. ஒரு லெட்டர் கூட எழுத முடியல. எல்லாத்தையும் சொல்லி கத்தி அழறத தவிர எதுவும் பண்ண முடியல. இப்படி 19 வருஷம் எனக்கு முன்னாடி வந்தவங்களையும் எனக்கு பின்னாடி வந்தவங்களையும் இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா என்ன மட்டும் அவங்க விடவே இல்லை. நான் வரும்போது இருந்த ஒருத்தர் கூட நான் வெளியே வரும்போது அந்த நரகத்துல இல்லவே இல்லை. உள்ளவும் சரி வெளியவும் சரி. வானத்தை மட்டும் பார்த்து கோட்டை மாதிரி இருக்கிற மதில் செவுத்துக்குள்ள கிளாசட் கூட இல்லாம நாத்தம் அடிக்கிற செல்லுக்குள்ள குப்பைகளை சாப்பிட்டு தண்ணிய மட்டும் குடிச்சு 4 கிழமை விசேஷம் எதுவும் தெரியாம இத்தனை வருஷமா எனக்கு கையிலையும் காலிலையும் நகம் வளர்ந்து வளைஞ்சு போச்சு. செவத்துல தேய்ச்சிதான் வெட்டுவேன். கத்தியோ பிளேடோ கொடுத்தா கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போயிட்டனா எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா கூட தாங்க முடியாத அளவுக்கு அடிப்பாங்க. நெருப்புல மிளகாவை போட்டு சித்திரவதை பண்ணி என்ன தொங்க விட்டு அடிப்பாங்க. உயிரே போற அளவுக்கு நான் கதறி கதறி அழுவேன். அப்படி இருக்கும்போது அவனுங்க திட்டும் போது கூட எனக்கு இந்துஸ்தான் ஒரு வார்த்தைய கேட்டா கூட நடு முதுகுல இருந்து மூளை வரைக்கும் நரம்பு முறுக்கேறும். அந்த ஒரு வார்த்தையால தான் இந்த மூசா இன்னும் சாகாம இவ்வளவு நாளா உசுரோட இருக்க முடிஞ்சது. மிராக்கள். இத நம்பவே முடியல. இத்தனை வருஷமா எங்க கண்லயும் பாகிஸ்தான் கண்லயும் படாம இறந்து போன ஒருத்தரோட அட்ரஸ்ல பணைய கைதியா ஜெயில இருந்திருக்கீங்க. உண்மைதான் சார். உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, அந்த விதியை தான் நம்ப முடியல. செத்து போனவங்க திரும்பி வந்ததா நிறைய கதை கேட்டிருக்கேன். ஆனா இது வித்தியாசமா இருக்கு. வெளியே தெரிஞ்சது பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆயிடும். அதை பெரிய நியூஸ் ஆக்காம இருக்கணும். ஆஸ் அன் ஆர்மி மேன். ஐஎஸ்ஐ என்ன தவக்கலை பிடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க? இந்த ஹெல்மெட்ல எல்லாம் பின்னாடி எழுதிருப்பாங்களா ஐஎஸ்ஐன்னு? அந்த ஐஎஸ்ஐ இல்ல, இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ், பாகிஸ்தான் உளவுத்துறை. அது என்னது?
இல்ல சார் சொன்னார்ல அது. பை த வே அந்த டாக்டர் இல்லனா நேவி சார். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அவன் சைத்தானா கடவுளான்னு எனக்கு இப்பவும் தெரியல. அது கடவுள் தாயா. இல்லனா 19 வருஷம் இல்ல 19 ஜென்மம் எடுத்தாலும் நீ இந்தியாவோட மண்ணை பார்த்திருக்க மாட்ட. அது இருக்கட்டும், நீ இந்த விஷயத்த கேம்ப்ல ரிப்போர்ட் பண்ணியா? அதுக்கு என்ன தெரிஞ்சவங்க யாருமே அங்க இல்லையே. ரொம்ப வருஷம் ஆகுது. ஏமானை ஏன் ஏமாத்திட்டு வந்திருக்காரு? என்னால நம்பவே முடியல சார். இவர் ஒரு இந்தியருங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது சார். இந்திய ராணுவர்கள் இறந்தது 527, பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ட் ஃபிகர்ஸ் 700. விக்கிபீடியா சொல்லுது. பீடியாவா? கார்கில்ல. பீடியான்றது கடன் அர்த்தம் இல்ல, அது ஒரு வெப்சைட். பாகிஸ்தானி ஃபிகர்ஸ் 453. அவங்களோட ஆர்மி நவாஸ் ஷெரீப் அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா 2700 இருந்து 4000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கணக்குப்படி 3000 முஜாஹிதீன்ஸ், ஆபீசர்ஸ், சோல்ஜர்ஸ் அண்ட் இர்ரெகுலர் வேர் கில்ட். மொத்தத்தில் யாருக்கும் கரெக்டான கணக்கு தெரியல. இப்பவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது அவங்க ஆர்மி இல்லையா, அதாவது அந்த ராணுவ படையில அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண வேற ஆளுங்களும் இருந்திருக்காங்க. முஜாஹிதீனா இருக்கலாம், ஜிகாதிகளா இருக்கலாம். போர் முடிஞ்சு போனதும் அவங்க எல்லாரும் பார்டர்ல விட்டு போன பாடிஸோட ஃபியூனரல் வரைக்கும் நம்ம தான் பண்ணோம். ஆஃப் பர்ன்ட் அண்ட் ஆஃப் பரிட். நீங்க உயிரோட இருந்திருந்தா, சாரி சர்வீஸ்ல இருந்திருந்தா சுபிதார் மூசா, அப்படிதானே? சரி, அதை விடுங்க. இப்ப டிஎஸ்சி என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க நீங்க? நீங்க இப்ப எதுவும் பண்ண வேண்டாம். அவர் இப்ப என்ன பண்றதுன்னு மட்டும் சொல்லுங்க. நீ யாரு? நான் இவன் ஃப்ரெண்டு. என்னடா போட்டோல இருக்க? இது ராணுவத்துல இருந்து ரிட்டையர் ஆனவங்க உயிரோட இருக்கிற ராணுவர்கள் இருக்கிற இடம். நான் உயிரோட தான் இருக்கேன். மிலிட்ரியோட கவர்மெண்டோட ரெக்கார்டு படி நீங்க இறந்துட்டீங்க. மூசா மர்கையா ஓபி 19 साल पहले. நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிய மாட்டேங்குதே. செத்து போனவர் இப்படி நேர்ல உட்கார முடியுமா? நீ முதல்ல வெளியே போ. உண்மையை சொன்னா உங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துருமே. வாயை மூடிட்டுறான்டா. நான் இனி எதுவும் பேசலப்பா. பார் பார் பார். அது சரிங்க, பார் இருக்கா? அதனால தான் ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் இங்க ரெகுலரா வராங்களா? இதெல்லாம் மாத்தி எழுதணும்னா நீங்க சொன்ன கதையை ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி சார்? இங்க எங்க பார் இருக்குன்னு எழுதி போட்டா தானே. இவர்கிட்ட கேட்டு பாப்போம். தல ஃபுல் பாட்டில் எவ்வளோ? ஃபுல்லு ரொம்ப அதிகமோ? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. உன்னோட நம்பர் கொடுத்துட்டு போ. சர்வீஸ் நம்பரா? மொபைல் நம்பர். எனக்கு அது இல்லையே. உங்க வீட்டுக்கு எத்தனை லட்சம் கிடைச்சது தெரியுமா? அதெல்லாம் ரீஃபண்ட் பண்ணணும், அப்படிதானே சார்? மூசா, ஹேய் மூசா, மூசா, அட என்னாச்சு? என் தலையோட உள்ளுக்குள்ள ஷெல்லோட பீஸ் இருக்கு. அப்பப்ப பீஸ் ஆகும். கார்கில்ல கிடைச்ச மெடல் அது.